Hi, this is Value Updates YouTube channel. நம்ம வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லாவாக வந்து மக்களுக்கு எஜுகேட் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க, வியூ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்கள் வந்து எல்லோரும் சட்டம் தெரிஞ்சுக்கிடணும், அவசியமானது சட்டம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கைட்லைன் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்ற ஒரு வழக்கில் வந்து போலீஸார் வந்து எப்படி வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு கைட்லைனு. அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற பேரில் வந்து துன்புறுத்தக்கூடாது ஒருத்தரை கூட்டு போய் அப்படிங்கிறதையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி எம்பசைஸ் பண்ணியிருக்கிறாங்க வழக்கில். அதாவது நீதிமன்றம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎன்எஸ் பிரிவு வந்து 528 கீழ் வந்து தனது அதிகாரத்தை வந்து பயன்படுத்தும் இந்த நீதிமன்றம் பொதுவாக ஒரு காவல்துறை அதிகாரி நடத்தும் விசாரணையில் தலையிடாது. இருப்பினும் விசாரணை என்ற போர்வையில் காவல்துறையினரால் துன்புறுத்தப்படும் சம்பவங்களை அது கண்டும் காணாமலும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிஎன்எஸ்ல 528 படி வந்து அந்த செக்ஷன் படி வந்து காவல்துறை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணால் வந்து அதை வந்து நாங்கள் வந்து கண்டுக்கிட மாட்டோம். அது வந்து 528ங்கிறது இன்வெஸ்டிகேஷனுக்காக பர்பஸ்க்காக உள்ளது. ஆனால் வந்து புகார் வருது, எங்களை வந்து துன்புறுத்துகிறாங்க இன்வெஸ்டிகேஷனுங்கிற பேரில் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நாங்கள் வந்து அதை வந்து என்டர்டெயின் பண்ண மாட்டோம். அந்த துன்புறுத்தலை வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி தட்டி கேட்போம் அப்படிங்காங்க. இப்போ வந்து இந்த நாட் டு ஹாரஸ்ன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுவாங்க. இந்த பெட்டிஷன் வந்து இன்ஹரண்ட் பவர் ஆஃப் த ஹைகோர்ட்டு, இது வந்து செக்ஷன் 482 வந்து ஃபைல் பண்ணுவாங்க. நாட் டு ஹாரஸ், அதாவது இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிடும்போது வந்து துன்புறுத்தி கூப்பிட்டு போகிறது, இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது துன்புறுத்துறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்து பெட்டிஷன் வந்து ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுவாங்க. அண்டர் த செக்ஷன் 482 இன்ஹரண்ட் பவர் ஆஃப் த ஹைகோர்ட் அது வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த வழக்கில் வந்து என்னென்னா, சம்மன் அனுப்பாமல் யாரையும் விசாரணைக்கு அழைத்து துன்புறுத்தக்கூடாது என காவல் ஆய்வாளருக்கு உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டுள்ளது. அதாவது சம்மன் அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஒருத்தரை பண்ணணும், ஒருத்தர் போலீஸில் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும், ப்ரிலிமினரியாக இருந்தாலுமே வந்து ஒரு சம்மன் அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. சம்மன் அனுப்பணும்னா அது எப்படி இருக்கணும்? ஓவர் த ஃபோன் கூப்பிட்டா வந்து நீங்கள் வந்து போகணுமா போக வேண்டாமா அப்படிங்கிறது தான். ஓவர் த ஃபோன் வந்து நீங்கள் வாங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்படின்னா நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனக்கு எதிரான சிவில் வழக்கில் ஆவடி மத்திய குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் தன்னை விசாரணை என்ற பெயரில் அழைத்து எந்த வகையிலும் துன்புறுத்தக்கூடாது என உத்தரவிடக் கோரி ஒருவர் மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்தார். நீதிபதி இளந்திரையன் முன்பு இந்த மனு மீதான விசாரணை நடந்தது. அப்போது போலீசார் தரப்பில் மனுதாரருக்கு எதிரான புகார்கள் மீதான விசாரணை நிலுவையில் இருந்து வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டது. பதிலுக்கு மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மத்திய குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் தனது விசாரணையை தனது பார்ட்டியை விசாரணைக்கு வரவழைத்து மனுதாரர் துன்புறுத்துவதாகவும் வாதாடினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தனது உத்தரவில் கூறியது என்னவென்றால், லலித்குமாரி வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள வழிகாட்டுதல், அதாவது கைட்லைன் நெறிமுறைப்படி முறையான சம்மன் இல்லாமல் யாரையும் விசாரணை என்ற பெயரில் அழைக்கக்கூடாது, விசாரணைக்கு வரும்படி அழைத்து அவர்களை போலீசார் துன்புறுத்தக்கூடாது, விசாரணைக்கு அழைப்பதாக இருந்தால் சட்ட ரீதியான சம்மன் அனுப்பி அதில் விசாரணைக்கான நேரம், இடம் போன்றவற்றையும் தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கூறுகிறது. பெரும்பாலான வழக்குகளில் போலீசார் தங்களை விசாரணைக்கு அழைத்து
தொந்தரவு செய்வதாகவும் தொந்தரவு செய்யக்கூடாது என உத்தரவிட வேண்டும் என்று அதிக அளவில் மனுக்கள் தாக்கல் செய்யப்படுகின்றன என்று உயர்நீதிமன்றம் கருதுகிறது. இதுபோன்ற சூழலில் நீதிமன்றம் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்துவிட முடியாது என்றும், ஒரு புகார் மீது விசாரணை நடத்த விசாரணை அதிகாரிக்கு அதிகாரம் உள்ளது என்றாலும் அது சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் கூறுகிறது. எனவே புகார் தொடர்பாக விசாரணைக்கு அழைக்கப்படும் நபர் அல்லது சாட்சியம் அளிக்க வருபவர்களிடம் முறையான விசாரணை நடத்தி அது குறித்து விவரங்களை காவல் நிலையத்தில் உள்ள வழக்கில் டைரி, பொது டைரி போன்றவற்றில் கட்டாயமாக குறிப்பிட வேண்டும் என்றும், இந்த விசாரணை சட்டப்பூர்வமாகவே இருக்க வேண்டும் என்றும், இந்த நடைமுறைகளை அனைத்தும் காவல் ஆய்வாளருக்கு கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விசாரணைக்கு அழைக்கும் போது ஃபோன் செய்து வாங்க உங்களை விசாரணைக்கு அழைக்கணும் அப்படின்னா அது சட்டத்துக்கு உட்பட்டு செய்வதல்ல. சட்டத்துக்கு உட்பட்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் 162 பிஎன்எஸ்எஸ் 162 செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம்மன் கொடுக்கணும். அதாவது ரிட்டன் சம்மன் கொடுக்கணும். இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு வாங்க, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ரிட்டன் சம்மன் கொடுத்தா தான் அது வேலிட் ஆகுமே தவிர, நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அப்படின்னா அது அன்அஃபீஷியலாக போயிடும். அதனால் நீங்கள் விசாரணைக்கு அழைக்கலாம். ஆனால் நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு எப்படி விசாரணை பண்ண வேண்டுமோ அப்படி தான் விசாரணைக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது குற்ற புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒருவரையோ அல்லது சாட்சியையோ போலீசார் அழைக்க விரும்பினால் பிஎன்எஸ்எஸ் பிரிவு 179 கீழ் எழுத்துப்பூர்வ அறிவிப்பை அனுப்ப வேண்டும். அந்த அறிவிப்பில் அந்த நபர் காவல் நிலையத்திற்கு வர வேண்டிய தேதி மற்றும் நேரம் ஆகியவை இருக்க வேண்டும். விசாரணையின் போது என்ன நடந்தாலும் அது காவல் நிலைய நாட்குறிப்பிலோ அல்லது பதிவுகளிலோ முறையாக எழுதப்பட வேண்டும். விசாரணை அல்லது விசாரணைக்காக வருபவர்களை காவல் அதிகாரி துன்புறுத்தக்கூடாது. பிரபலமான லலிதா குமாரி வர்சஸ் உத்தரப்பிரதேச அரசு வழக்கில் குறிப்பாக எப்போது அடுத்த கட்ட விசாரணை செய்ய வேண்டும், எப்போது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டு இந்த கைட்லைனை பின்பற்ற வேண்டும் என்பதை மறுபடியும் உயர்நீதிமன்றம் ரிட்ரேட் பண்ணியிருக்கிறது. அதனால் சட்டத்துக்கு உட்பட்டு தான் போலீசார் விசாரணை செய்ய வேண்டும். சட்டத்துக்கு உட்பட்டு செய்ய வேண்டும் என்றால் பிரிவு 178 பிஎன்எஸ்எஸ் 2020 என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றியே விசாரணையை நடத்த வேண்டும் போலீசார். குறிப்பிட்ட சம்மன், அதாவது ரிட்டன் சம்மன் கொடுக்க வேண்டும். தேதி, காவல் நிலையங்கள், எந்த காவல் நிலையத்திற்கு எப்பொழுது வர வேண்டும் என்று கொடுக்க வேண்டும். கொடுத்தால் மட்டும்தான் அது சட்டத்திற்கு உட்பட்ட விசாரணை என்று கருதப்படும் என்று கூறுகிறது உயர்நீதிமன்றம். மற்றும் இதற்கு முன்பாகவே உச்ச நீதிமன்றமும் இதேபோல் கூறியிருக்கிறது. அதை பின்பற்றிய உயர்நீதிமன்றமும் இந்த வழிகாட்டுதலை கூறியிருக்கிறது. மற்றும் விசாரணை நடத்தும் போது என்ன விசாரணை நடந்திருக்கிறது, என்ன முறையில் நடத்தப்பட்டது என்பதை அங்குள்ள பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும் என்பதையும் கூறுகிறது. அதனால் நீங்கள் ஒரு போலீஸார் விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோனில் கூப்பிட்டாங்க அப்படின்னா அது சட்டத்துக்கு உட்பட்ட விசாரணை இல்லை, அது சட்டத்திற்கு எதிரான விசாரணை. சட்டத்துக்கு உட்பட்டு விசாரணை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கூறுகிறது என்பதை நாம் இந்த காணொளி வாயிலாக பதிவு செய்ய விரும்புகிறோம். நாம் இந்த வழக்கை ஒரு முக்கியமான வழக்காக கருதி நாம் இதில் பதிவிடுகிறோம். நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மோரோவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவதன் மூலம் மற்ற நண்பர்கள் அனைவரும் மக்களும் வந்து பயன்பெறுவார்கள். இந்த விஷயத்தை, அதாவது போலீஸாருடைய எப்படி வந்து விசாரணை நடத்த வேண்டும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. மிக்க நன்றி, வணக்கம்.